ஹல்லேலூயா. ஆமென். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் கர்த்தரை பாடி துதித்தோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். அவருடைய வேத வசனத்துக்காக நாங்கள் ஒன்றாய் காத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக. நாம் எல்லோருமாக கண்களை மூடி நாம் வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம். ஜீவன் தந்த தேவனே, உங்களை துதிக்கிறோம். ஜீவனின் அதிபதியே துதிக்கிறோம். எங்களை மூக்கென்று மீட்டுக் கொண்ட நல்ல கர்த்தரே, உங்களை துதிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் உங்களுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசும் ராஜா, எங்களை பலப்படுத்தும் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்க தாமே பொறுப்பேற்று வழி நடத்தி உம்முடைய வார்த்தையினால் நிறைந்து உமக்கு சாட்சியாய் ஜீவித்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி என்று சொல்கிறோம். எங்களோடு பேசுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பாடப்படின பாடல்களை ஆசீர்வைத்து தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை இடைகட்டியதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை கீழ்ப்படுத்தி எல்லா கனம் துதி மகிமை யாவும் பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையினால் மீண்டுமாய் நாங்கள் ஒன்றாக இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் தாமே நமக்கு இந்த அருமையான வேலையை கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய சித்தம் நம்மிடத்திலே செய்யப்படுவதாக. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது இந்த உலகத்திலே என்னன்னு கேட்டால் ஆத்துமா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்திலே அவருக்கு பிரியமானது என்ன என்று கேட்டால் அவர் பரலோகத்தின் தேவன். ஆனால் அவர் விரும்புகிறது இந்த உலகத்திலே உள்ள ஆத்துமாக்களை. இந்த ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு கவனம் அவருக்கு இருக்கிறது போல நமக்கும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஆண்டவராலே உருவாக்கப்பட்டவர்கள், ஆண்டவராலே பிடிக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவர்கள், அவருக்காக இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டவர்கள். ஆகவே எங்களிலே இந்த காரியங்கள் காணப்பட வேண்டும். ஆகவே ஆத்மாவை குறித்ததான ஒரு காரியம் நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் துடித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு என்ன செய்கிறேன், கர்த்தருக்கு எப்படியாக நான் உழைக்கிறேன், எப்படியான காரியங்களை செய்கிறேன் என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டியவர்கள். நமக்கு அயலில் இருக்கிற ஆத்மாவை குறித்தும் நாங்கள் தான் கவலைப்பட வேண்டும். அவர் எங்களை குறித்து கவலைப்பட்டால் நாங்கள் அவரை குறித்து அவருக்கான ஊழியத்திலே எங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தித்தான் கர்த்தரோடு இணைந்து கொள்கிற அந்த வழியிலே நாங்கள் போக முடியும். ஆனபடியால் சில காரியங்களை தேவன் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அதன்படி நாங்கள் செய்கின்ற பொழுது கர்த்தருக்காக நாங்கள் உழைக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். கர்த்தருடைய காரியங்களை செய்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அவர் எதிர்பார்க்கிறதான அந்த ஆத்மாவை குறித்ததான காரியங்களிலே எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்தி நாங்கள் அவருக்காக உழைக்க உழைக்க தேவ ராஜ்யம் பெருகும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் இந்த பூமியிலே செய்யப்படும். அவருடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்படும். ஆகவே இந்த காரியத்துக்காக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய சித்தம் தான் நம்முடைய செய்யப்பட வேண்டும். அது செய்தால்தான் நாங்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க முடியும். ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தேவ ராஜ்யத்துக்குள்ளே தேவனுக்காக உழைக்கிறவர்களாய், ஆத்மாவிலே கண் வைத்திருக்கிறவர்களாய், ஆத்மாக்களை ரட்சிப்பதற்குரிய வழிகளிலே எங்களை ஒப்புக் கொடுத்து உழைக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா. நாங்கள் இந்த காரியத்தை அறிந்தோம். ஆனபடியால் நாங்கள் இதற்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கிறோம். நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அப்படின்னா அந்த செய்யாத ஆட்கள் எல்லாரும் என்ன மாதிரி யாரையும் அழைக்கப்பட வேண்டும்? மறுதலையாய் நாங்கள் அழைக்க வேண்டும். அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலே தேவனாலே பிடிக்கப்பட்டிருந்தும் ஒரு புத்தி இல்லாத ஜீவியம் ஜீவிக்கிறார்கள் என்றாதான் போய்விடும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? கர்த்தர் சொல்லுகிறபடி ஞானத்தினால் நாங்கள் நிறைந்திருக்க வேண்டும். என்றால் தேவனுடைய வார்த்தையே ஞானம். அதைத்தான் நாங்கள் தினமும் சாப்பிடுகிறோம். எங்களுடைய ஆகாரமாக நாங்கள் உண்ணுகிறது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையினாலே தான் நாங்கள் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களானோம். கர்த்தரோடு இணைக்கப்பட்டோம்.
கர்த்தருக்கு பிரியமானவர்கள் பிள்ளைகளாய் தூக்கி எடுக்கப்பட்டோம். இவ்வளவும் எங்களுக்கு அவருடைய வார்த்தையினாலே நடைபெற்றிருக்க, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆகவே ஆதாயம் பண்ணாதவர்களாயிருந்தால் நம்முடைய பலன் என்ன என்றது நமக்கு தெரியும். ஆகவே இந்த காரியங்களை விளங்கிக் கொண்டு கர்த்தருக்காக உழைக்கிற உழைப்பிலே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஓட வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் படைக்கப்பட்டு விட்டோம். எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரிதான் கர்த்தர் நமக்கும் கொடுக்கிறார். ஆனபடியால் நாங்கள் கர்த்தரோடு கூட ஜீவித்து நம்முடைய காரியத்தை பார்த்து கடந்து போய்விடுவோம் என்றல்ல, நாங்கள் கர்த்தருக்காக ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் நமக்கு இந்த உலகத்திலே உண்டு. அதிலே நாங்கள் கவனம் செலுத்தி நாங்கள் கவனமாக ஆண்டவரோடு உழைக்க ஒப்பு கொடுத்து ஓடுகின்ற பொழுது நிச்சயமாய் நாங்கள் பெரிய காரியங்களை செய்கிறோம். ஆகவே ஆத்துமாக்களை வாஞ்சியோடு தேடி தேவனுக்கென்று அவர்களை ஆதாயப்படுத்தி ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் ஞானவான்களின் ஜீவியம். ஹல்லேலூயா. அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் முதல் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன சொல்லுவோம், நாங்கள் உலகத்து ஆட்களை போல அல்ல, நாங்கள் கர்த்தருடையவர்கள். கர்த்தருடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், அவர்கள் ஞானவான்கள் என்று வேதமே சொல்லுகின்றது. ஆகவே தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறவர்களா எங்களை ஒப்பு கொடுத்து ஓடுகிறது தான் கர்த்தருக்கு பிரியமானது. ஆகவே எப்பொழுதும் ஆத்துமாக்களை குறித்த ஒரு கவனம், ஒரு எண்ணம் எங்களுடைய இருதயத்தை நிறைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதிலேதான் நாங்கள் கவனம் செலுத்தி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஓடணும். அப்படி ஓடுகின்ற பொழுது நிச்சயமாய் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாய் மாறிவிடுவோம். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 19:7 நாங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, glory to the Lord. ஆகவே என்ன நடக்குதாம், அவருடைய வேதம் குறைவற்றதாம். அந்த குறைவற்ற வேதத்தை நாங்கள் தேடி 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 நாங்கள் வாழுகின்ற பொழுது என்ன நடக்குவாம், அவனை உண்மையாவே கர்த்தர் ஞானம் உள்ளவனாய் மாற்றி போடுகிறார். ஆகவே நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் இருந்தால்தான் கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு விளங்கும். அவருடைய ஞானத்தை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். தேவன் ஞானம் உள்ளவர் என்று நமக்கு தெரியும். அவர் அந்த ஞானத்தை நமக்கு தரும்படியாய்த்தான் வேதத்தையே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனபடியால் தான் சத்தியம் ஞானம் என்று நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த சத்தியத்திலே நாங்கள் வளருகின்ற பொழுது நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் வளர்ந்து கொண்டு போகிறோம். இந்த நிகழ்ச்சி எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். நான் வேதத்தை பற்றி கவலைப்பட இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் வேண்டிய காரியங்கள் எல்லாம் நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆனபடியால் இப்படியே வாழ்ந்து நான் ஆண்டவரிடத்தில் ஒரு காலமும் போக முடியாது. அது நாமே நம்மை ஏமாற்றிக் கொள்ளுகிறது. நாம் அப்படி ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காகத்தான் தேவனே நமக்காக வேதத்தை, பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த வேதாகமம் சொல்லுறதிலே நாங்கள் கவனமாயிருந்தால் நாங்கள் ஞானவான்கள். அதை நாங்கள் செய்யாமல் இருந்தால் நாங்கள் ஞானவான்கள் அல்ல. நாங்கள் ஞானவான்கள் என்று ஒருபோதும் ஒருவரும் சொல்ல முடியாது. அதற்கு எதிராக நடந்து கொண்டு நாங்கள் ஞானவான்கள் என்று சொல்ல முடியாது. நாங்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களா எங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுதுதான் நாங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் மாறிவிடுகிறோம். அவர் சொன்னதை செய்கிறதுனாலே நமக்கு ஞானம் உண்டாகின்றது. அந்த ஞானம் என்னத்திலே இருந்து கிடைக்கிறது? அவருடைய வார்த்தையிலே இருந்து. ஹல்லேலூயா. நாங்கள் சரியான வார்த்தையை சரியான பொழுது நாங்கள் பேச எங்களுக்கு கர்த்தர் அந்த வார்த்தையினாலே பலம் தருவார். என்றால் அந்த வார்த்தைகளை நாங்கள் தான் வாசிக்கிறோம், நாங்கள் தான் அதை எடுத்து எங்களுக்கென்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்படி எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் அதன்படி செய்யக்கூடியவர்களாய் நாங்கள் மாறிவிடுகிறோம். இந்த நிலைக்கு நாங்கள் வர வேண்டுமா இருந்தால் வசனத்தை தினம் வாசிக்கிறதிலும் வசனத்தை நாங்கள் தியானிப்பதிலும் கவனம் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கிருபையா இந்த காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். நாங்கள் வசனத்தினாலே மீட்கப்பட்டோம், வசனத்தினாலே தூக்கி எடுக்கப்பட்டோம், வசனத்தினாலே அவருக்குள் பிழைத்திருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமா இந்த ஞானம் காணப்படணும். எது? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்கிறதான அந்த நிலையிலே நாங்கள் வந்துவிட வேண்டும்.
நமக்கு தெரிந்தவர்களுக்கு, தெரியும் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி அவர்களும் ஆண்டவரை அறிந்து அவரோடு இணைந்து கொண்டு ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே அவர்களை பலப்படுத்த வேண்டும். அவர்கள் அதை உண்மையாவே ஒரு காரியமாக நினைக்காமலே தள்ளிவிட்டு விட்டு, நமக்கு எத்தனை வேலை இருக்கப்பா, நம்முடைய வேலைகள் முடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல, இது ஆத்மாக்களை பிடிக்கனா நாங்கள் எங்க போய் பிடிக்கிறது, அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு இந்த ஜீவிய நாட்களை தந்திருக்கிறார் என்பதை ஒருவரும் நாங்கள் மறக்க கூடாது. அதை நாங்கள் மறந்து போனோமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அந்தோ அதற்கு நாங்கள் போய்விடாதபடிதான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஞானவான்களாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கவும் பிரகாசிக்கவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவை உண்மையோடு கூட நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கின்ற பொழுது இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபின் புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். தப்பிப்போன மார்க்கத்தின் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தின் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஐயோ, எல்லாம் செய்யறதெல்லாம் பாவம் என்று நமக்கு தெரியும். அப்படியாகத்தான் வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள். அப்படி நிலைத்த ஜீவியத்திலே இருந்துதான் தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய வசனத்தினாலே பிரிக்கப்பட்டு அவருக்குள்ளாய் பிறந்து அவருடைய ஜனங்களாய் இந்த உலகத்திலே தூக்கி நாங்கள் நிறுத்தப்பட்டு இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவியத்துக்கு கர்த்தர் நமக்கு தந்தது அவருடைய வசனம்தான். நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படும்படியாய் அவர் தம்முடைய வசனத்தை நமக்கு தந்தார். நாங்கள் வசனத்தை விசுவசித்தோம், வசனத்தை ஏற்றுக்கொண்டோம், அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்தபடியே இன்று அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தப்பிப்போன மார்க்கத்திலே இருக்கிறவர்களை நாங்கள் சந்தித்து அவர்களுக்கு ஆதாயம் பண்ணுகின்ற பொழுது, அவர்களை நாங்கள் கர்த்தருக்கென்று ஆதாயம் பண்ணுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? அவர்களுடைய திரளான பாவங்கள் மூடப்படுகிறது. கர்த்தருக்கென்று அவர்கள் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறதுனாலே ஏற்படுகிறதான நன்மை என்ன என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவரை மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறோம். என்ன மரணம்? நித்திய மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறோம். இந்த சரீரத்துக்குரிய மரணத்தை எல்லாரும் சந்திப்பார்கள். ஆனால் மரணித்த விப்பாடு நமக்கென்று நாங்கள் செய்து வைத்திருக்கிறதான கணக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களிலே கணக்கு கொடுத்து முடிய நான் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்திருந்தால் என்னென்று ஜீவித்திருப்பேன்? ஒரு ஆத்மாதனும் நான் ஆதாயப்படுத்தி இருந்தால் நான் கர்த்தருக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாவத்தனும் நான் கர்த்தருக்கு ஆயுதமாய் ஆதாயப்படுத்தி இருந்தேனா இருந்தால் நான் பிரியமானவன். இல்லையோ, கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் ஜீவித்து இந்த உலகத்தாரோடு கூட நாங்கள் தண்டனைக்குள்ளாக போக வேண்டி வரும். இந்த உலகத்திலே ஜீவிக்கிறவர்களால் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை பற்றி நினைக்க மாட்டார்கள். இதுதானப்பா எங்களுடைய ஜீவியம். பொழுதுபோக்கு, நல்ல உலகத்து காரியங்களில் எங்களை ஊற வைத்து அதற்குள்ளே நாங்கள் மாண்டு கடைசியா இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுதும் அதனோடைய கூட போய் நாங்கள் எங்கேயோ போய்விடுவோம் என்று எதிர்பார்க்கிறோமே, அங்கே ஒரு இடம் போயிடாது நரகத்துக்கு போக வேண்டி வந்துடும். ஆகவே என்ன செய்ய வேணும்? ஒரு ஆத்மாவை தன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆதாயப்படுத்துகிறவர்களாய், ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்களாய், தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லி தேவனண்டை அவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருக்கின்ற பொழுது தப்பி போன மார்க்கத்தில் இருந்து ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுகிறவர் அநேக பாவங்களை மூடுகிறார். அது மாத்திரமல்ல, அவரை மரணத்துக்கு தப்பு வைக்கிறார். நித்திய மரணம் அவர் அடையாதபடி அவர் காத்துக் கொள்ளப்படுகிறார். எத்தனை பேரை அப்படி நாங்கள் காத்திருக்கிறோம்? எல்லாருக்கும் மரணம் இருக்கிறது. எல்லாரும் கர்த்தருடைய பாதையிலே இல்லை என்றது நமக்கு தெரியும். ஆனபடியால் தான் ஆண்டவர் சொல்லினார், தப்பி போன மார்க்கத்தில் இருந்து நாங்கள் மீட்கப்பட வேண்டியது கர்த்தருக்கென்று. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கென்று மீட்கப்படவில்லை. அவர்கள் வேறு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேற காரியங்களிலே தங்களுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் தான் தப்பி போன மார்க்கத்தில் இருக்கிறவர்கள்.
ஆகவே நாங்கள் அவர்களை என்ன செய்ய வேணும்? கர்த்தருடைய மார்க்கத்துக்கு கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நமக்கென்று ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறதப்பா. இந்த உலகம் அல்ல நம்முடைய ராஜ்யம், இந்த உலகத்திலும் பார்க்க மேலான ராஜ்யம் நம்முடையது என்றதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கென்றுதான் இந்த உலகத்திலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கே வாழ்ந்து பிசாசுக்கும் அதன் தூதர்களுக்கும் ஏற்படுத்தியதான காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் பங்கடையக்கூடாது. பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நிற்க வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் இருக்க வேண்டும். ஆகவே தப்பி போன ஒரு மார்க்கத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்களை ஒருவரை தன்னும் நாங்கள் மீட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர எங்களை ஒப்பு கொடுத்து உழைப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், இவ்வளவு அவர் செய்வார். ஏன்? அவருக்காக இந்த படைக்கப்பட்டதனுடைய காரியத்தை நிறைவேற்றி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒரு ஆத்மாவை தன்னும் நாங்கள் ரட்சிப்புக்குள் வழி நடத்தின அந்த சந்தோஷம் மிகப்பெரியது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த சந்தோஷத்தை மற்றவர்கள் தேவனாலே ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்படியான வழியாக நாங்கள் மாற வேண்டும். அப்படி மாறி உழைக்கிறது தான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாய் கர்த்தருக்காக நாங்கள் உழைக்கிறோம் என்பது உறுதி. ஹல்லேலூயா. அவருடைய நிச்சயமாய் ஒரு ஆத்மாவை தன்னும் ஆதாயம் பண்ண ஒருவர் நிச்சயமாய் அநேக பாவங்களை அவர் ஆண்டவருடைய மன்னிப்பிலே பெற்றுக் கொள்கிறார். என்ன பாவமாக இருந்தாலும் மன்னிக்கப்படுகிறது. மன்னிக்கப்பட்டவர் பாவங்களிலிருந்து நீக்கப்படுகிறார். ஆகவே அந்த நிலைக்கு நாங்கள் வருகிறதுக்கு நாங்கள் ஓடி ஓடி கர்த்தருக்கு எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்து கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆத்மாவை தன்னும் கொண்டு போய் நிறுத்துகிறதான நிலைக்குள்ளே நாங்கள் வந்துவிட வேண்டும். அப்படி வந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை மாத்திரமல்ல, நம் சந்ததியை ஆசீர்வதிப்பார். நம் சந்ததி ஆசீர்வாதமாய் வாழும். தேவன் அதை செய்து முடிப்பார். ஏனென்றால் கர்த்தருடைய சந்ததி அவர்கள். ஹல்லேலூயா. அப்படியாய் தூக்கி எடுப்பார். தூக்கி எடுத்து காரியங்களை செய்து முடிப்பார். நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர்களின் நிருபம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், கர்த்தருடைய சபையிலே இதற்காக மூப்பர் இருப்பார், பாஸ்டர் இருப்பார். இவர்களுக்கு வேலை என்னன்னு கேட்டால் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுறது, மற்றவர்களுக்காக விழித்திருக்கிறது, மற்ற அந்த ஜனங்களுக்கு சபையிலே உள்ளவர்களுக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறது, அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்றது, அவர்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றது. இது பாஸ்டர் மாற்றதும் மூப்பர்மாருடைய வேலை. அப்ப இந்த வேலையை அவர்கள் செய்கிறபடியால் அவர்கள் நமக்கு புத்தி சொல்லுகின்ற பொழுது அதை தட்டிவிடவோ அதை எங்களுக்கு தெரியும் என்று போட்டு போறதோ அந்த நிலைக்கு போய்விடக்கூடாது. நாங்கள் அப்படியான காரியங்கள் நாங்கள் செய்திருந்தோமா இருந்தால் நாங்கள் அதற்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த காரியங்களை செய்யாமலே இருந்து விட வேண்டும். அதை நாம் செய்வோமா இருந்தால் நாம் மீண்டும் மீண்டும் நமக்கு இவர் ஜெபிச்சு கொண்டு போறார் என்று போட்டு நாங்கள் இருக்கிறதில்ல. அவர் அந்த ஜெபத்திற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார். கர்த்தர் என்ன செய்யணும்? அதற்கு பதில் தர வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தர வேண்டும். ஆனால் இங்கே நாங்கள் அதற்கு எதிரான விதமாய் நடந்து கொண்டு எங்களை நாங்கள் தள்ளி கொண்டு போய் விட்டோமா இருந்தால் அதற்கு என்ன பதில்? அவர் துக்கத்தோடு தான் அந்த காரியங்களை செய்வார். அப்படி செய்கின்ற பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமாயிராது, நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது.
அவர் ஆசீர்வாதத்துக்காக நமக்காக ஜெபிப்பார். அவர் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிப்பார், நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார், நம்முடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பார். இந்த காரியமெல்லாம் செய்கின்ற அவர் துக்கத்தோடு வாழ நாம் ஒருபோதும் ஒன்றும் செய்யக்கூடாது. நல்லா ஆராய்ந்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த காரியங்களிலே நாங்கள் சரியாய் நடந்திருக்கிறோமா, இல்லை தவறாக நடந்திருக்கிறோமா, இவற்றெல்லாம் ஆராய்ந்து கர்த்தரோடு நாங்கள் நம்மை சரியாக்கி கொள்ள வேண்டும். இனிமேலாவது கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏனென்று கேட்டால் இந்த காரியம் சர்வசாதாரணமானதல்ல. இவர்கள் தானாம் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு பதில் உத்தரவு சொல்ல வேண்டுமா? அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர் மீண்டுமாய். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். போதும், நடத்துக்கோ. உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். இந்த ஆத்மா நல்லது, இந்த ஆத்மா கர்த்தருடைய சொல்லு கேட்டு நடக்கிற பிள்ளை, கர்த்தருக்கு பயந்த பிள்ளை, உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை என்று உத்தரவாதம் கொடுக்கிற வேலை தான் பாஸ்டர் மேருக்கும் மூப்பர்மாருக்கும். ஹல்லேலூயா. இந்த வேலையை செய்ய தெரிந்தவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திலே உண்மையாகவே இறங்கலாம். ஆனால் இன்றைக்கு பலதரப்பட்ட காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் அவர்களும் இப்படித்தான் ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது தங்களை திருத்திக் கொள்வதற்கு கர்த்தர் வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஊழியம் என்றால் வெறும் தோற்றம் அல்ல, இந்த காரியங்கள் அங்கே அவர்களே காணப்பட வேண்டும். ஆத்துமாக்களுக்காக விழித்திருக்கிறவர்கள், இது ஒவ்வொருவர்களும் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுகின்ற பொழுதுதான் அந்த ஊழியத்திலே நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் ஊழியம் செய்கிறோம். இல்லை என்றால் எங்களுடைய விருப்பத்துக்கு ஊழியம். அநேக ஊழியங்கள் இப்படி அநேக காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு போகலாம். ஆனால் கர்த்தர்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற பொழுது இவையெல்லாம் கேள்விகள். அப்ப நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் ஊழியம் செய்கிறோம் என்று, எங்களுடைய ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறோம் என்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் எப்படியான வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் போகிறோம் என்பது நமக்கு தெளிவாக கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஏனென்றால் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவை இந்த காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து தான் எல்லா காரியங்களையும் செய்கிறோம். அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாய் நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது மாத்திரமல்ல, மரணத்திலிருந்து தப்பிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற தேவனுடைய காரியங்களுக்குள்ளே அவருடைய வசனத்துக்கூடாய் அவர்களை வழிநடத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இப்படியா இருக்கிற இந்த நிலையிலே நாங்கள் எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆத்மாக்களுக்காக அவர்கள் உத்தரவாதம் சொல்லுவார்கள். ஆம் ஆண்டவரே நல்லவர், ஆம் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்தவர், ஆம் ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி வாழ்ந்தவர். இந்த உத்தரவாதம் கொடுக்கிற வேலை கர்த்தர் அங்கே ஏற்படுத்தி இருக்கிறதான அந்த மேய்ப்பனிடத்திலே இந்த காரியம் எல்லாம் கேட்கப்படும். மறக்க முடியாது. இதிலே கவனம் செலுத்தினால் அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள், தேவனோடு கூட ஆளுகை செய்வார்கள். இந்த நிலைதான் கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவை இந்த நிலைக்கு நம்மை மாற்ற தேவன் எவ்வளவு காரியங்களை நம்மிடத்திலே கொடுத்திருக்கின்றார். இவற்றையெல்லாம் செய்து 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 ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டியவர்கள். நமக்காக இயேசு கிறிஸ்து செய்ததை நாங்கள் நினைத்து பார்த்தாலே தெரியும் நாங்கள் எவ்வளவு கவனமா இந்த ஊழியத்திலே நிற்க வேண்டும். அவர் நமக்கு மேய்ப்பனாக வந்தார். இந்த உலகத்திலே மனுஷனாக ஒரு மேய்ப்பனாக இருந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்தார். அவர்களே தான் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. சகல கட்டளைகளும் சகல பிரமாணங்களும் அவர்களே தான் நிறைவேற்றப்பட்டது. அவ்வளவு பிரமாணத்தையும் அவர் தமக்குள்ளாய் நிறைவேற்றி முடித்தார். அவருக்கு பேர் இயேசு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் வாசிக்க கேட்போம். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
53வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 12வது வசனம் 53வது அதிகாரம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாசிங்க. பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பலதரப்பட்டவர்கள் ஜீவிக்கிறார்கள். ஆனால் இவர்களை எல்லாம் ஆண்டவரண்டை கொண்டு வருவதற்கு இந்த பலவான்களை பிடிக்கிற வேலை இருக்கிறது. அதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை பிடித்து வைத்திருக்கிறார். நம்மை பிள்ளைகளாய் பிடித்து வைத்து இந்த அதிகாரத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்து இவர்களை பிடித்து வாருங்கள் என்றுதான் பெற்றிருக்கிறார். இதை தெரியாமல் நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் போறதில்லை, ஆண்டவருடைய காரியங்களிலும் எங்களை ஒப்பு கொடுக்கறதில்ல. இப்படியாய் நாங்கள் ஜீவித்து வருவோமா இருந்தால் எவ்வளவு பெரிய பாதகம், எவ்வளவு பெரிய பிழையை செய்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கர்த்தருக்கு முன்னாலே என்னென்று கணக்கு கொடுக்க போகிறோம்? யோசித்து பாருங்கள். இது யோசித்து பார்க்கிறது என்னத்திற்காக? நாம் திருந்துவதற்கு, நாம் ஆண்டவரோடு இணைந்து கொள்வதற்கு, நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிப்பதற்கு. இந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற காலம் ஆண்டவருடைய பிள்ளையாய் ஜீவிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விடுத்து நாங்கள் வேறே சிந்தனைகளிலே, நாங்கள் வேறே காரியங்களிலே எங்களை ஈடுபடுத்தி அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் இருக்கு மட்டும் நாம செய்வோம். நாங்கள் இருக்கு மட்டும் கர்த்தர் நம் மீது கிருபையா இருக்கிறார் தான். ஆனால் பரலோராட்சியத்துக்குள்ளே போறவன் கணக்கு ஒப்புவித்து பரலோராட்சியத்துக்குள்ளே போக வேண்டும். அப்போ எவ்வளவு கவனமா நாங்கள் இருக்க வேண்டும். அதை நாங்கள் யோசித்து 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 ஆண்டவரை நெருங்க வேண்டும். அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய ரட்சிப்பை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்புக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் நான் என்று சொல்லுகிற போதே நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற நிலைக்கு வந்துட வேண்டும். அந்த அளவுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நாங்கள் ஜீவிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக ஜீவிக்கிறவர்களாய் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாய், ஞானமுள்ள பிள்ளைகளாய் தாங்கள் மாறி கர்த்தருக்கென்று உழைப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய குறைவுகளுக்காக கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். செய்யா விட்ட காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லி ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளுவார். நாங்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணி கடந்து போவோம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்த வாழ்நாட்களுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்நாட்களிலே ஒருவரையாவது உம்மாண்டை வழிநடத்த எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் ராஜா. ஆண்டவரே, ஞானத்தை தந்து எங்களை வழிநடத்தி உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவித்து உம்மாண்டை வந்து சேர கிருபை செய்யும் ராஜா. நீர் நல்லவர் ராஜா. நீர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர் என்று சொன்னீரே. கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் அல்லவா நீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. செய்யாமல் ஆண்டவரே நாங்கள் கவலையற்றி இருந்த காரியங்களை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ராஜா. அவற்றுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உம்முடைய இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிற அந்த உன்னதமான ஜீவியத்துக்குள்ளே எங்களை நிலைநிறுத்தும் ராஜா. இயேசுவே, நீங்கள் அதை செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். எங்கள் மீது இரக்கமாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உமக்கென்று மீட்டுக் கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் வளமை போல நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். நாம் எல்லோருமாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.
பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வாதமாகவும் பலனாகவும் தந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு அவற்றை வாய்க்க பண்ணி ஆசீர்வைத்து கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யும் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவர்களை பரிபூர்ணமாய் மூடிக்கொள்வதாக ராஜா. ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும் ராஜா. போக்கையும் பரத்தையும் ஆசீர்வதியும் ராஜா. ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுடைய கரம் அவர்களை தாங்கி காத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ராஜா. பிள்ளைகளுக்காக உங்களை துதிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெருக கிருபை செய்தவர்களும் ராஜா. ஒவ்வொருவரும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல் விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெருகுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளின் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் ராஜா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உமக்குள் வளர்ந்து பெருக கிருபை செய்தவர்களும் இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் இஸ்ரவேலருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாமே அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இஸ்ரவேலருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட கிருபையாய் இறங்கும் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறியாதவர்களாய், உம்மை மெசியாஸ் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, நீர்தான் ரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து உம்முடைய ஓடி வர கிருபை செய்தவர்களும் ராஜா. அவர்கள் பேராய் குடும்பமாய் ரட்சிக்கப்பட கிருபை செய்தவர்களும் ராஜா. அவர்களை ரட்சித்து உங்களுடைய சேர்த்துக் கொள்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். குடும்பமாய் அவர்களை ரட்சிக்கிறதற்காய் நன்றி ராஜா. தனித்தனி நபர்களாய் அவர்களை ரட்சிக்கிறதற்காய் நன்றி ராஜா. இயேசுவே, உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அப்பா, உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்கிறோம். இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. நாம் எல்லோருமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒருவர் வாழ்த்தி செல்வோம். ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. Amen. Hallelujah. Amen. God bless you. God bless you.